வணக்கம் இனிய உறவுகளே. இசையால் கலையால் இணைந்த நட்புகளுக்கு உங்கள் அன்பன் இசையரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து, நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு படித்தேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே என்றதாக இருந்தது அந்த பதிவு. ஒருவர் வரம் வேண்டி கடவுளை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தார். கடவுளும் அவர் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார். மற்றவர்கள் என்னை பற்றி மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள திறன் வேண்டும் சாமி என்றார். கடவுளும் அவர் கேட்டபடி வரம் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். சில நாட்களிலேயே பக்தர் அழுது புலம்பி கடவுளை அழைத்து, தயவு செய்து இந்த வரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஏன், என்ன ஆயிற்று என்றார் கடவுள். பலரும் என்னை பொய் சொல்கின்றவர், பொறாமை பிடித்தவர், துரோகி, கொள்ளையடிப்பவர், சோம்பேறி, நயவஞ்சகர் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சாமி என்றார். ஓ, இதுவா இந்த முடிவுக்கு காரணம்? சரி, நீ இந்த காலை வெயிலில் இங்கு இருக்கும் அரச மரத்தடியில் கண்களை மூடி படுத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை கவனி என்றார் கடவுள். கடவுள் சொன்னபடியே செய்தார் பக்தர். உழைப்பாளி ஒருவர் வந்தார். அந்த பக்கம் வந்தவர் இரவு கடுமையான வேலை போல அசதியில் வெயில் கூட தெரியாமல் தூங்கிக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போனார். அடுத்து ஒரு குடிகாரன் வந்தார். யாராவன் இந்த வெயில்ல நினைவில்லாம படுத்து கிடக்கிறான், காலையிலேயே குடித்துட்டு மட்டாயிட்டான் போல என்று சொல்லிவிட்டு போனார். பிறகு ஒரு திருடன் வந்தான். ராத்திரி பூரா நம்மை போல கொள்ளை அடிச்சுட்டு வந்திருப்பார் போல, இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சிரித்து விட்டு போனார். ஒரு நோயாளி அந்த பக்கம் போனார். ரொம்ப முடியலை போல, அதுதான் சுருண்டு படுத்து கிடக்கின்றார் பாவம் என்று சொல்லிவிட்டு போனார். சற்று நேரத்தில் ஒரு துறவி வந்தார். யாரோ முற்றும் துறந்த ஞானி போல, வெயில் கூட தெரியாமல் தன்னை மறந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போனார். சிறிது நேரம் கழித்து கடவுள் பக்தரிடம் வந்து, பார்த்தாயா, உன்னை பற்றி அவரவர்களுக்கேற்ப புரிந்து கொள்கின்றார்கள். இனி அவர்களின் விமர்சனங்களை பற்றியோ பொருட்படுத்தாதே. ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதல் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும். எனவே உன்னுடைய பாதையில் நீ தைரியமாகச் செல், வெற்றி உனக்குத்தான் என்றார். பக்தர் தெளிவடைந்தார். நட்புகளே, நீங்களும் தெளிவடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம் நல்லிதயங்களே, இந்த நல்ல பதிவை நமக்கு அளித்த நல்லிதயத்திற்கும் இதை கேட்டு மகிழ்ந்த அன்பு இதயங்களுக்கும் என்றும் உங்கள் அன்பின் மகிழ்வு. நன்றி மறவா நாட்டுப்புற பாடகன், நடிகன் இசையரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.